குமரண்ணா, வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது நீங்க ஒரு காலேஜ்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃபா இருந்துட்டு, நீங்க இப்போ உங்களோட அறிமுகம் வந்து எனக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகம். ஆனா நேத்து நீங்க நம்ம மில்லுக்கு வந்திருந்தீங்க. சரி நம்ம இத பத்தி பேசிட்டு இருந்தோம், நம்ம பருப்பு போடுறத பத்தி. ஆ. அதுக்கப்புறம் நீங்க சொல்றப்ப தான் தெரிஞ்சு நீங்க இந்த அளவுக்கு விவசாயத்துல அக்கறையா வேலை செய்றீங்க அப்படின்னு எங்களுக்கு சீரியஸா தெரியல. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க இப்போ உங்க காட்டுக்கு வந்திருக்கோம், பருப்பு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து விவசாயத்தை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். விவசாயங்கிறது எங்களுடைய குலத்தொழில். சந்தோஷம். என்னுடைய காலேஜ் நான் ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, அது அப்பாற்பட்டது. சரிங்களா? இதுதான் என்னுடைய குலத்தொழில். விவசாயம் இல்ல அப்படின்னா, நம்ம மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கும். கண்டிப்பா. அதனால கண்டிப்பா. என்னுடைய முதல் இதே வந்து பாத்தீங்கன்னா, இளம் விவசாயிகள் அதிகமா வரணும். இளம் விவசாயிகள் அதிகமா வந்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வாதாரமாகட்டும், நாட்டினுடைய பொருளாதாரமெல்லாம் அதிகமாகும். இப்போ வந்து உங்களுடைய நல்ல அனுபவங்களை எங்களோட பகிர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதாவது நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுவோம். கண்டிப்பா. நம்ம வந்து உங்களுடைய அனுபவங்கள் சொன்னாலே போதும். எங்களுக்கு அடுத்த பின்னாடி வர்ற தலைமுறைக்கு அவங்க ஒரு சின்ன தகவல் கிடைச்ச இப்ப மாதிரி எங்களுது இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா, முழுக்க மானாவாரி தான். எங்களுது தோட்டத்து பூமி கிடையாது. முழுக்க முழுக்க மானாவாரி. அதாவது தண்ணி கட்டுக்கான இது தண்ணிக்கட்டு கிடையாது. மழையை நம்பி மட்டுமே விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு மானாவாரி பூமி. வருஷத்துல எத்தனை போகம் நடக்கும்? வருஷத்துல ஒரே போகம் மட்டும்தான். கடலை நிலக்கடலை மட்டும்தான். மட்டும்தான் போடுவோம். அதுக்கப்புறம் பாதி வந்து பாத்தீங்கன்னா சோளம் போடுவோம். இப்ப நாங்க ஒரு 3 ஏக்கருக்கு நிலக்கடலை போட்டுக்கிறோம். ஒரு 2 ஏக்கரா சோளம் போடுறதுக்காக அதை தயார்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள நம்மளுது நிலக்கடலை போட்டுருக்குறாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காடு எல்லாமே தயார்படுத்தி வச்சாச்சு. நம்ம தொழு உரம் போட்டு, அதாவது மாட்டு உரம், மாட்டு சாணி இதெல்லாம் போட்டு நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடியே எல்லாமே தயார் பண்ணி வச்சு, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிலக்கடலை போட்டுட்டு இருக்கிறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அடுத்த 120 நாள்ல நம்ம அறுவடைக்கு வந்துரு. அறுவடைக்கு வந்துரும். ஓ, சரிங்க. அப்ப இதுக்கு அறுவடை இடையில வந்து முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு 30 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா களை எடுக்கணும். ஏன்னா களை எடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுகளை வச்சு நம்ம களை எடுத்தே ஆகணும். ஏன்னா அப்போ களை எடுத்தா மட்டும்தான், களை எடுத்து செடியை பக்கத்துலேயே என்ன பண்ணணும், மண் அணைக்கணும். அப்போ தான் அந்த விழுதுகளை நல்லா ஸ்ட்ராங்காக ஊனி நிற்கும். ஸ்ட்ராங்காக ஊனி நின்னா மட்டும்தான் காய் வந்து அதிக விளைச்சலை கொடுக்கும். அப்புறம் வந்து உப்பு நீங்க போடுறீங்க? உப்பெல்லாம் எது போடுறதில்ல. எதுவும் முழுக்க போடுறதில்ல. எல்லாமே இயற்கை விவசாயமாக தான். வேற ஃபெர்டிலைசரோ எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. 30 நாள் களை எடுத்து அதுக்கப்புறம் என்ன நடக்குங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மீன் அமிலம் தெளிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் ஒரு ஐடியா பண்ணிக்கிறோம். மீன் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களாம் சொல்கிறாங்க. அதனால இந்த வருஷம் எப்பவுமே நாங்கள் என்றைக்குமே மருந்து அடிக்கிறதே கிடையாது. ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் மட்டும் என்ன ஆகுனா, இடையில அந்த சுருட்டு புழுன்னு சொல்லுவாங்க, அதைய நீக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா மீன் அமில மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறேங்க. மீன் அமிலம் அதுக்கப்புறம் ஒரே களை தானுங்களா? 2 களை? ஒரு களை தான் எடுப்பேங்க. ஏன்னா ஒரு களை எடுத்து அப்படின்னா 40 நாள் களை எடுக்கணும். அதுக்கப்புறம் 120 நாள் நம்ம அறுவடையை பண்ணிடலாம். 120 நாள் அறுவடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடு வந்து வேற ஊடு பயிர் ஏதாச்சும் கொள்ளோ இல்லை உளுந்தோ வேற அந்த மாதிரி ஏதாச்சும் ஊடு பயிர் இது நடுவாலே போடுவீங்களா இல்ல அது தனியா? இல்ல, கடலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்து விதைப்பாங்க. ஏன்னா இது 120 நாள்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. உளுந்தோ இல்லை வேற நரிப்பயிறு அந்த மாதிரிலாம் நம்ம, ஏன்னா வெள்ளாடு ஆடு மாடெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு நரிப்பயிறு சோளம் இதெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. ஓகே, மிக்க நன்றி. நல்ல அது தகவல். நம்மளுக்கு மழை இருக்கிறத பொறுத்து. ஓ, அது வேற. ஓகே, அது வந்து நம்ம வர்ண பகவானத்தை கேட்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்க தகவல் கொடுத்ததுக்கு. நன்றி நன்றி. இந்த வருஷம் உங்களுடைய அறுவடை வந்து நல்லா சிறப்பா நடக்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்க அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க கடலைக்காய் கடலைக்காய் எங்களுக்கே உங்களுக்கு கொடுங்க. கொடுக்குறோம். எங்களால முடிஞ்ச நல்லபடியா எண்ணெய் அரைச்சு உங்களுக்கே தரோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சந்தோஷம். நன்றி.